பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமீன். தேவன் தம்முடைய பிள்ளைகள், நமக்கு ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக தான் விரும்புறாரு. கண்ணீரோட கவலையோடு இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. அதனால்தான் வசனம் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மனிதர்கள், உறவுகள், பணம், பேர், புகழ் எதுவும் தர முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் தருவாருங்க. அதுதான் கர்த்தருக்குள் இருக்க சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷம் வந்து மனமகிழ்ச்சியா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் கொடுத்தீர். பேரு, புகழ், பணம், எவ்வளவு பதவிகள், எவ்வளவு அதிகாரங்கள், எவ்வளவு மனிதர்கள் நம்ம கூட சூழ இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் தருவாரு. அவருடைய பிள்ளைகளா மாறி ஜெபித்து துதிக்கும் போது கண்ணீர்கள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில இருந்தாலும் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பழக்க வைப்பாருங்க. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு. அவன் இருதயத்தின் வேண்டுதலா வசனத்தின் பிரகாரமாக மகிழ்ச்சியா இருங்க. வேதத்துல எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எப்படின்னா இந்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி சந்தோஷத்தை உறுதிப்படுத்துறாரு. அதனால கண்ணீர்கள், கவலை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கைக்கு கண்ணீருக்கு உண்டான கவலை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மகிழ்ச்சியா இருக்கும்படி, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமான தர வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருங்கள். அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். God bless you.